வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து இதெல்லாம் வித்யாசாகர் போட்ட பாட்டா? வித்யாசாகர் த அண்டர் ரேட்டட் லெஜண்ட், த நேம் இஸ் வித்யாசாகர். அந்த வீடியோ தான் பார்க்குறோம். வித்யாசாகர் இவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு எனக்கு தெரியும். கில்லி படத்தில் மட்டும்தான் இவரோட பேர் எனக்கு தெரியும். கில்லி படத்தில் மட்டும்தான் இவர் மியூசிக் பண்ணியிருக்காருன்ற மட்டும் தான் தெரியும். வேறு எந்த படத்தில் என்ன மியூசிக் பண்ணியிருக்காரு எனக்கு எதுவுமே சுத்தமாக தெரியாது. தெரிஞ்சுக்கலாம். டேப் ரெக்கார்டர் கேசட்டுன்னு இந்த ஒரு கோல்டன் பீரியட் முடிஞ்சு சிடி பிளேயர் சிடி கேசட்டுன்னு பட்டி தொட்டி எல்லாம் பரவிட்டு இருந்த காலம் அது. ஏற்கனவே இசையுலகோட ஜாம்பவான்களாக இருந்த இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் கொஞ்சம் கூட குறையாத வேகத்துல ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த காலம் அது. இப்பேற்பட்ட ஜாம்பவான்களுக்கு நடுவுல ஆட்டம் போட வைக்கிற இன்ட்ரோ சாங்ஸ், தேன் சொற்ற மெலடி சாங்ஸ், கண்ணீர் விட்டு அள வைக்கிற சென்டிமெண்டல் சாங்ஸ், உடம்பெல்லாம் மெய்சிலிருத்து போற அளவுக்கு ஒரு பிஜி ஸ்கோர்னு போட்டு ஒருத்தர் வந்தார். பேக்ரவுண்ட்ல இந்த மியூசிக் ஓடிட்டு இருக்குல்ல, என்ன அன்னைக்கு அவர் கொடுத்த தாக்கத்தோட பாதிப்பு இன்னைக்கு வரைக்குமே கொஞ்சம் கூட குறையல. இவரோட வாய்ஸ் நல்லா இருக்கு பாருங்களேன். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட வித்யாசாகர் ஒரு பாரம்பரிய இசை குடும்பத்தில் பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே அப்பாவோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோ எல்லாம் போய் பியானோ, கிட்டார், கீபோர்டு, ஹார்மோனியம்னு கத்துக்கிட்டு 14 வயசுல இருந்தே MSV இளையராஜான்னு பெரிய பெரிய ஜாம்பவான்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. வெஸ்டர்ன் மியூசிக்ல இசைஞானி இளையராஜாவுக்கு குருவா இருந்த அதே தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட தான் வித்யாசாகரும் மேற்கத்திய இசையை கத்துக்கிட்டாரு. 1989 தமிழ்ல வெளியான பூமணம்ங்கிற படம் மூலமா அறிமுகமான வித்யாசாகர் அதுக்கப்புறமா சில வருஷங்கள் தமிழ், தெலுங்குன்னு சில படங்களுக்கு இசையமைச்சாலும் 1990 வந்த நிலா பெண்ணேங்கிற படத்துக்கு இவர் மியூசிக்ல வந்த பாடல்கள் நிறைய பேரை கவனிக்க வச்சது. ஆரம்ப கால பாடல்கள்லயே PB ஸ்ரீனிவாஸ், SPB, ஏசுதாஸ், சித்ரான்னு பெரிய பெரிய பாடகர்களை வச்சு தன்னோட பாடல்களை பாட வச்சாரு. 89 அறிமுகமானாலும் 94 நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வித்யாசாகர் காம்போல வந்து முதல் படமான ஜெய்ஹிந்த் மூலமா தான் வித்யாசாகர்னா யாருன்னு தமிழ்நாட்டுக்கே தெரிய வந்துச்சு. SPBயையும் ஜானகியையும் வச்சு எக்ஸ்பிரஷன்ஸ் வழிய வித்யாசாகர் போட்டு இந்த பாட்டை இன்னைக்கு கேட்டாலும் என்ன பாட்டுடா இது அப்படின்னு நம்மள ரசிக்க வைக்குது. இதே படத்துல வந்து தாயின் மணிக்குடி பாட்டி SPB வாய்ஸ்ல நமக்குள்ள ஒரு இனம் புரியாத தேசப்பற்றே வர வைக்கும். அப்படி ஒரு கூஸ்பம்ஸ் மெட்டீரியல். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். இப்படி ஒரு தாறுமாறு ஹிட் ஆல்பத்தை கொடுத்து இந்த ஆக்ஷன் கிங் வித்யாசாகர் காம்போ இதோட நிக்கல. தொடர்ந்து வந்த கர்னால இதை விட டபுள் ட்ரீட்டா ஒரு ஆல்பம் கொடுத்தாங்க. இந்த பாட்டெல்லாம் கேட்டு வைப் பண்ணாத 90s கிட்ஸ் யாராவது இருக்காங்களா? மனோவோட வித்தியாசமான வாய்ஸ்ல வந்து இந்த ஏஷபா கூட அப்படி ஒரு ஹிட். கரெக்டா 25 வருஷத்துக்கு முன்னால ஸ்டுடியோல படத்துக்காக ஒரு பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சதும் அடுத்த பாட்டையும் இப்போவே பண்ணிடலான்னு வித்யாசாகர் SPB கிட்ட கேட்க, அதுக்கு SPB மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் 9 மணிக்கு மேல பாட மாட்டேன்னு, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பாட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சார் இதுதான் லாஸ்ட் பாட்டு, இன்னைக்கு முடிச்சே ஆகணும்னு ஒரு ரெக்வஸ்டா வித்யாசாகர் கேட்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு SPB. ஓகே சார், நீங்க பாட வேணாம், ஜஸ்ட் டியூனை மட்டும் கேளுங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, நான் பண்ணி வச்சிடுறேன், காலையில ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு வித்யாசாகர். சரி இவ்வளவு கேட்கறவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண வேணான்னு அந்த பாட்டோட ஜானகி அம்மா போர்ஷனை மட்டும் பிளே பண்ணி காட்டினாரு வித்யாசாகர். கேட்டதும் ரெடி பண்ணுங்க, இதை நான் இப்பவே பாடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல் எந்தூசியாசத்தோட SPB பாடியும் முடிச்சிட்டாரு. சிங்கிள் டேக்ல ஃபுல் சாங்கையும் பிரமாதமா பாடின SPB கிட்ட என் மனசே நிறைஞ்சிடுச்சு சார்னு டேக் ஓகேன்னு வித்யாசாகர் சொன்னாரு. ஆனா SPB இல்ல நான் இன்னொரு வாட்டி பாடுறேன்னு சொல்ல, அதுக்கு வித்யாசாகர் சார் டேக் ஓகே ஆயிடுச்சு, இனி தேவையில்லைன்னு சொன்னாரு. ஆனா SPB ஸ்டுடியோ ரெண்ட் அதிகமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, நான் திருப்தி ஆகணும்னு ஜானகி அம்மா போர்ஷனுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி அடுத்தடுத்த டேக்ஸ்ல எக்ஸ்பிரஷன்ஸ் பொங்க மிட் நைட் ஃபுல்லா பாடி முடிச்சாரு. SPB கண்கள் நிறைய கண்ணீரோட ஸ்டுடியோல விழுந்து வணங்கி எமோஷனலான அந்த பாட்டு அண்ணா வந்து டேக் ஓகேன்னு சொன்னா கூட இல்ல விஜயா நான் பாடிட்டே இருக்கேன், நீ வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் சிங்கிங் சாங் ஓவர் அண்ட் ஓவர் அகைன் சொல்லி அந்த டோட்டல் இன்வால்வ்மெண்ட் அந்த பாட்டுல தெரியும். அதே மாதிரி ஜானகி அம்மா பாடினது அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் நிறைய பாட்டு போட்டாரோ. அவங்க வந்து அந்த she gets into the mood immediately.
ஆனால் 2 பேருமே அந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட நாங்கள் பாட்டு முடிஞ்சதை சொன்னது என்னன்னா, எங்களுக்கு 1000 பாட்டுகள் கொடுக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு பாட்டு, ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளவு அழகாக பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் தாத்தா பாட்டி ஆனப்புறம் கூட அப்படியே வீட்டு பால்கனியில சேரை போட்டு ஹெட்போன்ல இந்த பாட்டு கேட்டா purest form of cocaine. எதை தூக்கி வச்சிருக்காரு பாருங்க. அவ்வளோதான், வாழ்க்கையில வேற என்ன வேணுங்கிற மாதிரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கம்போஷன் பை வித்யாசாகர். இந்த டைம்ல வந்து சில எவர்கிரீன் வித்யாசாகர் பாடல்களை இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இளையராஜா இசையமைச்சதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து ஒண்ணுதான் பசும்பொன் படத்துல வந்து இந்த பாட்டு. ஓ, தொடர்ந்து ஹிட் பாடல்களை கொடுத்த வித்யாசாகர் ஆந்திரால ஒரு நாள் நான் இளையராஜா தாங்க நினைச்சேன் லியோ படத்துல அதனால அவ்வளவு பிஸியா இருந்தாரு. சுந்தர் சி அறிமுகமான முதல் படத்துக்கு கூட வித்யாசாகர் தான் மியூசிக் டைரக்டர். இந்த படம் நான் பார்த்திருக்கேன். அண்ணன் அண்ணன் அப்படின்னு பாரு. வைப்னாலே வித்யாசாகர் தான்பா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆல்பம்லயும் தியேட்டரே தெரிக்க விட்டு ஆடுற மாதிரியான வைப் சாங்ஸும் கொடுத்தாரு. இனிக்கு இனிக்கு எக்கச்சக்கமான மெலடிஸும் கொடுத்தாரு. தமிழ் தெலுங்குல ஏற்கனவே பிஸியா இருந்த வித்யாசாகருக்கு 96ல மலையாள சினிமா வாய்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்கவே வேணாம், இன்னைக்கு வரைக்கும் பீக்ல இருக்காரு. கேரளால இவர் வாங்காத அவார்ட்ஸும் இல்ல. ஓகே, கேரளா இண்டஸ்ட்ரியில இப்ப நிறைய பாட்டு பாடி 1998ல சாக்லேட் விஜய்க்கு நிலாவேவா படம் மூலமா வித்யாசாகர் போட்ட பாடல்கள் இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இருக்கிற பாடல்கள்னு சொல்லலாம். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கானா ஸ்டைல்ல பாட வச்சாலும் விஜய் ஒரு கம்ப்ளீட் சிங்கர்னு புரிஞ்சுக்கிட்ட வித்யாசாகர் செம டிஃபரெண்டான ஒரு கம்போசிங்ல பாட வச்சாரு. சில படங்கள்லாம் வந்ததே தெரிஞ்சிருக்காது, ஆனா அந்த படங்களுக்கு வித்யாசாகர் போட்ட பாடல்கள் காலம் கடந்து நிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆமாங்க, ஒரு சில படங்கள்லாம் என்ன படம்னே தெரியாது, ஆனா அதுல அவ்வளவு பாட்டு ஃபேமஸா இருக்கும். வித்யாசாகர் தலையை மட்டும் விட்டுருவாரா என்ன? ஹரிஹரனும் சித்ராவும் உருகி உருகி பாடியிருப்பாங்க உயிரோடு உயிராக படத்துல வந்து இந்த பாட்டை. இது வரைக்கும் காமிச்ச நிறைய பாட்டு நான் கேட்டதே இல்லை. அருமையான பாட்டு. இது நல்லா இருக்குங்க. ஸ்ரீனிவாஸ் வாய்ஸ்ல இப்படி ஆரம்பிக்க இந்த பாட்டுல மறைந்த பாடகர் காதலன் படத்துல ஒரு பாட்டு இல்ல, அங்கே போயிட்டு மாதிரி இருக்கும். நம்மளாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத சில சிங்கர்ஸ் காம்போவை இணைய வச்சு ஒரு புது ஜானர்ல பாட்டு போடுறதுல தான் வித்யாசாகர் கிங்கே. அப்படி ஸ்வர்ணலதா புஷ்பவனம் குப்புசாமி காம்போல வந்து இந்த பாட்டு எல்லாம் வைபின் உச்சம். எவர்கிரீன் ஹிட் காம்போ டைரக்டர் தரணி வித்யாசாகர் காம்போ இணைஞ்ச முதல் படமான எதிர் புதுரூம்ல தான் இந்த பாட்டு. புஷ்பவனம் குப்புசாமியை வச்சு சுக்வீந்தர் சிங் ஸ்டைல்ல பாட வச்சாரு வித்யாசாகர். 2000வது வருஷத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ மாறிடுச்சு, ஆனா இது மட்டும் மாறலைங்கிற மாதிரி இந்த பாட்டு இல்லாத ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்ல இருக்காங்கிற மாதிரி ஸ்நேகிதிய படத்துல நம்ம தலைவன் பண்ண சம்பவம் தான். சித்ரா சுஜாதான்னு 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இதே காம்போவை வச்சு இதே படத்துல இன்னொரு காதல் கவிதைன்னு ஒரு படம் இருக்கும், அதுல அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இருந்தாங்க. அடுத்த 2001லயே அதே ஹிட் காம்போ தரணி வித்யாசாகர் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் சொல்லித்தான் தெரியணுமா என்ன? நிறைய இந்த காம்போ நிறைய படங்கள் பண்ணியிருக்கா அது முன்னாடி. இப்படி எல்லாம் பாட்டு போட்டா என்ன சார் பண்றதுங்கிற மாதிரி அப்படி ஒரு மெலடி தில் படத்துல. ஒரே நேரத்துல பேக்ரவுண்ட்ல புல்லாங்குழல்ல ஒரு மியூசிக், இன்னொரு புல்லாங்குழல யூஸ் பண்ணி இன்னொரு மியூசிக்னு இப்படி. இது என்ன மியூசிக்? பேக்ரவுண்ட் ஓட விடுறாருல. புல்லாங்குழல் செம நீளமா இருக்கு. பாட்டு
ஜாலியா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இப்படி ஆரம்பிக்கிற இந்த பாட்டு பாதியில இருந்து சித்ராவும் ஜாயின் ஆகி லவ்வாங்கியா மாற புது கலருக்கு சேஞ்ச் ஆகி லவ்வாங்கியா. ஆஹான்னு இருக்கும். அங்க மாட்டினேன். பாட்டெல்லாம் முடிஞ்சு ஒரு 1 hourல பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த பூவாசம் மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் பாடு. அப்பதான் தெரிஞ்சது அவர் சொல்றாரு எனக்கு புரியுது, ஆனா அதை ரெப்ரொடியூஸ் பண்ண முடியல. என்னடா இருக்கு, ஏதோ சொல்றாரு அது புரியல எனக்கு. அந்த பூவாசம் தென் வாசம் பால் வாசமே அவர் பாடி காமிக்கிறாரு அது சிம்பிளா. அது எனக்கு வரல. அப்பதான் தெரிஞ்ச ஒரு ஜீனியஸ்க்கும் ஒரு இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகி இதுல இருந்தே வெளிவர முடியாம இருந்த அடுத்த மாசமே இன்னொரு ஹிட் ஆல்பமை இறக்கினார் வித்யாசாகர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜேசுதாஸ் குரல்ல ஒரு பாட்டு, பசங்களையே வைப் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஹீரோயின் பாட்டு, இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு சூப் சாங்னு இந்த ஆல்பமும் தாறுமாறு ஹிட். தில் பூவெல்லாம் உன்வாசம் படங்களுக்காக 2001 சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு அரசு விருது வித்யாசாகருக்கு கிடைச்சது. ரொம்ப சாதாரணமா போற படங்கள் கூட வித்யாசாகர் இசையமைச்ச ஆல்பமே ஹிட் ஆக்கி கொடுத்தாரு. அப்போ இதான பணக்காரனா இருப்பாரு. அள்ளித்தந்த வானம்ல நம்ம தலைவன் போட்ட டியூனை தான் இன்னைக்கு ஹிந்தியில ஆட்டைய போட்டு இதுதான் ட்ரெண்ட்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஸ்டெப் கூட அதே மாதிரி இருக்கு. ஆக்ஷன் ஹீரோ ஆன அப்புறம் கூட நம்ம கேப்டனுக்கு அவ்வளோ அழகான ஸ்டெப்ஸ்ல ஆடுற மாதிரி சில மெலடிஸ் எல்லாம் போட்டாரு வித்யாசாகர். அடுத்த 2002 வித்யாசாகர் தான் தமிழ்நாடு கவர்மெண்டோட பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வாங்கினது. ஏன்னா அவர் மியூசிக் பண்ண ஆல்பம் அப்படி. நம்மளோட சைல்ட்ஹுட் டேஸ் இன்னும் அழகாக்கின பாடல்கள் இந்த படத்துல இருந்துச்சு. கொஞ்சம் உளறல் கொஞ்சம் சினங்கள் ரெண்டும் கொடுத்தாய் நீ 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 மின்சாரம் என் மீது பாய்கின்றதே. இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் சிங்கர் மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ்ல பாட்டு பாடி நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னா ரன் படத்துல வந்து இந்த பாட்டு தான் எடுப்பாங்க. மூடி தேடத்தான் கனவெங்கும் தித்தித்தாய் சொல்ல கூடாது காதலி. இதே 2002 வித்யாசாகர் இன்னொரு பெரிய சம்பவமும் பண்ணினாரு. வித்யாசாகர் தான் தமிழ்ல இருந்து முதல்ல ஹாலிவுட்க்கு கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர். பியாண்ட் த சோல் அப்படிங்கிற படத்துக்கு 2002 ஹாலிவுட்ல வெளியான பியாண்ட் த சோல் அப்படிங்கிற படத்துக்கு நம்ம வித்யாசாகர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. வெஸ்டர்ன் டைப்ல பண்ணிருக்காருன்னா ஏற்கனவே பீக்ல இருந்த வித்யாசாகர் இதுக்கு அடுத்து 2003 பண்ண சம்பவம் அவரை மக்கள் மனசுல இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போச்சு. ஒரே வருஷத்துல தூள், அன்பே சிவம், பார்த்திபன் கனவு, தித்திக்குதே, அலை, திருமலை, இயற்கைன்னு எண்ண முடியாத அளவுக்கு ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்தாரு. இப்படி ஒரு மாஸ் ஆக்ஷன் பிளாக் பாட்டு இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. இதை விட பல மடங்கு எனர்ஜியோட ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங். அதே ஆல்பம்ல விக்ரமையும் ஜோவையும் சங்கர் மகாதேவன், சுஜாதா குரல்களால மேலும் மேலும் அழகாக்குன இப்படி ஒரு பாட்டு. சில பாட்டெல்லாம் 1000 தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. அப்படி ஒரு கம்போசிஷன் இது. இதே வருஷம் வந்து இன்னொரு எவர்கிரீன் ஆல்பம் அன்பே சிவம். செம்ம பாட்டுங்க அது. ஆனா வித்யாசாகர் போட்டான்னு எனக்கு தெரியாது. விஜய் பிரகாஷ் தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது வித்யாசாகர் தான். அன்பே சிவம் சூப்பர் சிங்கர்லயே அதுல வருவாரு. இந்த பாட்டுல அர்த்தம் புரிஞ்சு பாடுற கமல் குரல் ஒரு புறம் அழகுனா, அர்த்தமே புரியாத பாடுற உதித் நாராயணனோட குரல் அழகோட இவர்தான் உதித் நாராயணனா.
இமயமலையில வந்து ஐஸ் இருக்கிற இப்போ ஒரு தமிழ் தெரியாத உதித் எல்லா நாராயணனுக்கு ஆடியன்ஸையும் ரசிக்க வைக்கிற அளவுக்கு போட்டு ஒரு சம்பவத்தை பார்த்து சூப்பர் சிங்கரோட ஒருத்தர் இருப்பாரு, அவர் வயசுலேயே பாடி காமிப்பாரு. பார்த்திவனோட 2 ஸ்னேகா இருப்பாங்களே. பாடல், இசை, வரி, குரல்னு எல்லாமே சிறப்பா இருக்கிற பட்சத்துல அது காலம் கடந்து நிக்குங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அப்படி ஒரு பாட்டு தித்திக்குதே படத்துல சுஜாதா குரல்ல கொடுத்தாரு வித்யாசாகர். ஆண்களோட ஒருத்தலை காதலியே பார்த்து சலிச்ச தமிழ் சினிமால ஹீரோயினோட ஒன் சைட் லவ், அவள் லவ்வரை ரசிச்சு ரசிச்சு பாடுற பாட்டு அவ்வளோ அழகா கம்போஸ் பண்ணியிருந்தாரு வித்யாசாகர். சேராத காதல் இவ்வளோ வழிய தருமானு 90s கிட்ஸ்க்கு லவ் வர்றதுக்கு முன்னாடியே லவ் ஃபெயிலியரோட வழியை தன்னோட இசையால உணர வச்சாரு வித்யாசாகர். கிட்டத்தட்ட இந்த பாட்டுக்கு இப்போ வயசு 22. கண்ணு மூடி நீங்க கேட்டாலும் ஒரு இனம் புரியாத வழி தெரியும். ஒரு நல்ல இசையோட வெற்றியே அந்த தாக்கம் தான். இப்படி ஒரு பாட்டு போட்டா அதே வித்யாசாகர் தான் இப்படி ஒரு பாட்டையும் போட்டாரு. லாஸ்டா மாதிரி அழுவாரு. இசையோட மகிமையை ஒவ்வொரு தமிழனோட நெஞ்சிலையும் விதைச்சது இந்த பாட்டு. இத்தனை சிறப்பான சம்பவங்களும் வித்யாசாகர் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரியில நடந்துகிட்டு இருந்த அதே டைம்ல தான் இண்டஸ்ட்ரியே புரட்டி போடுற அளவுக்கு இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. அதுதான் தளபதி விஜய் வித்யாசாகர் காம்போ. 2003 திருமலையில ஆரம்பிச்ச இந்த பிளாக் பஸ்டர் வெற்றி கூட்டணி ஆதி, கில்லி, குருவி, மதுரை, காவலன் அடுத்து 200 வருஷத்துக்கு வச்சு கேட்கிற மாதிரி பட்டாசான ஆல்பம்ஸா கொடுத்தாரு. சாக்லேட் பாயா இருந்த விஜய ஆக்ஷன் ஹீரோவா மாத்தினதுல பெரும் பங்கு வித்யாசாகருக்கு தான் உண்டு. அப்படி ஒரு பெஸ்ட் ஆல்பமா விஜய்க்கு அமைஞ்சது. பேசியது பேசியது மாஜக்கம்மா வந்து நில பக்கம்மா எங்க கூட ஆட்டம் போட பப்பள பழ பப்பள பழ பப்பாளி பழமே தத்தல தல தத்தல தல தக்காளி பழமே அழகூரில் பூத்தவளே. திருமலையை தொடர்ந்து கில்லி, பட்டாசு. இதை கேட்க நல்லா இருக்கு. அந்த ஃபாஸ்ட் பேசிங்கா அந்த ஒரு சாங் இருக்கு வச்சுக்கோங்களேன், அது கேட்க நல்லா இருக்குது. டக்குனு ஒரு மெலடி வரும்போது அப்படியே அதுக்குள்ள போயிடுறேன். பாட்டு போட்டா 150 போகுங்கிற அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் பாட்டு. சுக்விந்தர் சிங்கோட இந்த ஹம்மிங்க கேட்டா இப்ப கூட நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்துக்கும். ஒரு தமிழ் பாட்டு இந்தியா லெவல்ல அப்படி வைரல் ஆனது இந்த கில்லியில தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு இல்லாத ஒரு செலிப்ரேஷனே கிடையாது. இத்தனை ஆர்ப்பாட்டத்துக்கு நடுவுல அதே ஆல்பம்ல நம்ம சோகத்தையெல்லாம் பறக்க வச்சு ஃபுல் எனர்ஜியை கொடுக்குற மாதிரி இப்படி ஒரு பாட்டு. சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்க நிக்கமால கனவா. எல்லோரும் அருகில் இருக்கன்னு சுஜாதா வாய்ஸ் வந்தாலே நம்ம கிட்ட இருக்கிற பல நாள் டிப்ரெஷன் கூட கரைஞ்சு போயிடும். கில்லி வந்த அதே வருஷம் இதே வெற்றி கூட்டணியில இன்னும் டபுள் வைபோட ஒரு ஆல்பம் மதுரை. சோஷியல் மீடியாவே இல்லாத காலத்துல வந்து இந்த பாட்டு 20 வருஷம் கழிச்சு 2K கிட்ஸ் கூட ரீல்ஸ் மூலமா வைப் பண்ண வச்சிருக்காரு வித்யாசாகர். அடுத்து வந்த ஆதியிலையும் எவர் கிரீனான 5 பாட்டு கொடுத்தாரு வித்யாசாகர். இது லேட்டஸ்ட் தத்துவம் தோழா நீ கேட்டுக்க காதுல கூலா என்னை கொஞ்ச 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 வா மழையே நெஞ்சம் கெஞ்ச 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 கெஞ்ச. தொடர்ந்து வந்த குருவி ஆல்பமும் டக்குன்னு வந்து ஒரு ஷிஃப்ட் இருக்கு பாருங்களேன்.
உதித் நாராயணும் ஸ்ரேயா கோஷலும் உருகி உருகி பாடின இந்த பாட்டுக்கெல்லாம் தலை ஃபேன்ஸ் கூட வைப் பண்ணுவாங்க. தளபதியோட ஒரு புறம் ஹிட் ஆல்பம்ஸா கொடுத்துட்டு இருந்த வித்யாசாகர் அதே வருஷங்கள்ல இன்னும் சில படங்கள் மூலமா தமிழ் சினிமாவோட பொற்காலமா ஆக்கினாரு. 2004 ஜி சீமான் டைரக்ஷன்ல தம்பி, இது நல்லா இருக்கும் அந்த படம். சுடாத சூரியன் ஓடும் நிமிஷம். 2005 பரமசிவன், அதே வருஷம் சிவப்பதிகாரம், 2008 பிரிவோம் சந்திப்போம். அந்த படம் கருப்பழனியப்பன் அவர் தான் டைரக்டர். ராமன் தேடிய சீதை எக்கச்சக்க ஹிட் ஆல்பம்ஸை கொடுத்தாரு. நான் வரைந்து வைத்த சூரியன் ஒளிருகின்றதே. படையப்பா மாதிரி பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து வந்த பாபா படுதோல்வி அடைய நல்ல கம்பேக் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல சந்திரமுகில ஆல்பம் ஹிட்டா கொடுத்தாரு வித்யாசாகர். சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தா எவ்வளவு படங்கள் பண்ணியிருக்காரு. எனக்கு கில்லி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு தெரியும் அதான். அருமையான ஒரு சாங் தான் மாதிரி அந்த டியூனை தான் சந்திரவை 2ல வித்யாசாகர். ஆட வைக்கணும் பாட்டு, சும்மா செய்ய வைக்கணும் பாட்டு. சந்திரமுகில அப்படி ஒரு புயலா அடிச்ச வித்யாசாகர் மொழி மூலமா அப்படி ஒரு டிரான்சிஷன். உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும்னு வரும்போது நம்மள அறியாமலேயே நம்ம கண்ணோரமா கண்ணீர் எட்டி பார்க்குற அளவுக்கு இப்போ கேட்டாலும் இந்த பாட்டு இருக்கு. அப்பா மகள் உறவை இவ்வளவு அழகா சொன்ன தமிழ் பாட்டு கண்டிப்பா அவியும் நானுக்கு முன்னாடி இல்ல. இந்த படத்துல இப்பதான் ஒரு கிளிப் ஒன்று வந்துச்சு ஷார்ட்ஸ்ல. ஒவ்வொரு தந்தைக்கும் உள்ள இருக்கிற தாய்மையை உணர்வு பூர்வமா சொன்ன பாட்டு இது. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை. ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் சாப்பிட வைப்பாங்கல்ல, பிச்சை எடுத்துட்டு பாருங்க. ஒவ்வொரு முறையும் ஹரிஹரன் சேரும்போது அந்த பாட்டு எல்லாம் டபுள் ட்ரீட் தான். மனசுக்குள்ள தகராறு. இன்னைக்கு வரைக்குமே ஜியான் விக்ரம்க்கு ஒரு பெஸ்ட் ஆல்பமா வித்யாசாகர் மஜாவா பண்ணி சிடி வச்சு பார்த்தோம் சின்ன வயசுல. மச்சாக்கு வருதானா? 2011 பொங்கல் இதுலதான் வித்யாசாகர் படம் மாதிரியான சாங்ல ஒண்ணு கேட்டது இல்ல. நானும் தலைவன் பாட்டு தான். ஓகே ஓகே. ரக்கமா ரக்கு ரக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட் டக்கமா டக்கு டக்கு. பாட்டெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், பிஜிஎம்ல வித்யாசாகர் செஞ்ச ஒவ்வொரு சம்பவமும் தாறுமாறான சம்பவங்கள். நான் குருவிலாம் இவர் டிஎஸ்பி நினைச்சிட்டு இருந்தேன். தேவி ஸ்ரீ பிரசாத். கதை குணசேகரா ஒரு பிரிவுன்னு எடுத்துக்கிட்டா இந்த டியூன், இந்த மியூசிக் வந்து நிற்கும் அப்படியே. I do love you. I really love you. இப்படி நம்ம லைஃபையே இசையால இன்னும் அழகாக்கின இதே ஜாம்பவான நம்ம லைஃப் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணினாலும் பத்தாது. ஆனா இவரை நம்ம செலிப்ரேட்டே பண்ணலங்கிறது தான் வருத்தமான விஷயம். போட்ட எல்லா ஆல்பமும் ட்ரெண்டிங். சொல்ல போனா பல வருஷம் ட்ரெண்ட் ஆகுற மாதிரி போட்ட வித்யாசாகருக்கு கடந்த சில வருஷமா தமிழ் சினிமால வாய்ப்பு இல்லைங்கிறது நமக்கான பேரிழப்பு. இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் உங்க வாழ்க்கையிலையும் வித்யாசாகரோட இசை கொஞ்சமாவது ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கும். திரும்பவும் வித்யாசாகர் தமிழ்ல பெரிய கம்பேக் கொடுக்கணும்,
இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு தான் யாருன்னு காட்டணும், அவ்வளவுதான் நம்ம ஆசை. என்கிட்டே சொல்லியிருக்காங்க சார், அதெல்லாம் உங்க பாட்டுன்னு எனக்கு தெரியாம போச்சுது சார். நான் பல வருஷம் அது வேற யாரும் தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கு நான் அடிமை. அன்பேஸ் அந்த பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளா பார்த்தீங்களா, இது இந்த மியூசிக் எதில் வர்றது, கில்லியில் வர்றதா என்ன கேட்டிருக்கேங்க. ஆனால் அந்த மியூசிக்கு முடிஞ்சு இதில் வர்ற நிறைய பாட்டு காமிக்கிறாருல, எதுவுமே எனக்கு இவர் போட்டது அப்படின்னு தெரியாது. கில்லி ஒன்று மட்டும்தான் தெரியும், ஏன்னா அது அப்பப்போ ட்ரெண்ட் ஆகும்ல கில்லி படம், அதனால் தெரிஞ்சு. மற்றபடி இதில் வர நிறைய பாட்டு நான் கேட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுகள்லாம் இருக்குது. ஆனால் வித்யாசாகர் போட்டான்னு தெரில பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் எஸ்ஏ ராஜ்குமார் அவரை பற்றின ஒரு வீடியோவும் போட்டிருந்தார் இதுக்கு முன்னாடி, அதை நம்ம பார்த்தோம். அதுலேயுமே நிறைய பாட்டு அப்படி தான் கேட்டிருக்கேன். ஆனால் எஸ்ஏ ராஜ்குமார்ன்றதே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் யார் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிலாம் தெரிஞ்சு. இப்போ இவர் இவர் நிறைய வித்யாசாகர் பண்ணியிருக்காருல நிறைய மியூசிக்லாம், ஒரு ஃபாஸ்ட் பேஸான ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு மெலடி வரும்போது எனக்கு மெலடி தான் டக்குன்னு எனக்கு பிடிக்குது, என்னன்னு தெரில. ஃபாஸ்ட் பேஸான புரியுதா நான் எதை சொல்கிறேன்னா, மாதிரியா வேகமாக ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய மியூசிக்லாம் இருக்குல்ல, அதான் ஃபாஸ்ட் பேஸ் மியூசிக் அப்படின்னு சொல்கிறேன் நான். அது கேட்க நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு தான். ஆனால் டக்குன்னு அதுலேருந்து ஒரு மெலடிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அது இன்னுமே எனக்கு அப்படியே அப்படி இருக்குது, வேற லெவலாக. ஓகே, வித்யாசாகர் இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை வச்சு நான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன், அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, நைஸ், வேறு லெவல். இன்னுமே நிறையா சினிமாட்டிக் சேனலில் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காரு, அதெல்லாம் பார்க்கலாம். வித்யாசாகர் தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ நான் ஃபீல் பண்ணுறேங்க. அன்பே சிவம்லாம் வேறு லெவல் பாட்டு, என்ன பண்ணுறது. ஓகே, நைஸ். வித்யாசாகர் தான் கம்பேக் கொடுத்தா நல்லா இருக்கேன். அப்படியே இங்கே மலையாளம் அந்த சைடு இருக்கார் போல், இன்னும் தமிழுக்கு வந்தால் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை கைஸ்.